செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தர் எங்கள் கண்மலையும் எங்கள் மேய்ப்பரும் எங்கள் இரட்சகரும் எங்களுக்கு துருணும் அரணுமாய் இருக்கிறார். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குகிற தாபரமாக இருக்கிறார். வியாதியிலே பரிகாரியாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற ஒளியாக, வெளிச்சமாக, வழியாக அவர் இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் அபிநேசர், இனியும் நடத்த போகிறார். இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தாவினர் எப்போது நமக்குள் இருந்து நம்மளோடு வாசம் பண்ணி நாம் நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்கிறார். நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்க. எல்லாரும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். என்ன நண்பன் கேட்குறீங்களா? கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வீடு, வேலை, ஓய்வு பெற்ற பிறகும் வேலை, பிஸ்னஸ், காரு, பங்களா, வீடு, பைக்கு, சைக்கிள், படிப்பு, தேர்ச்சி, பாஸ் பண்ணது, என்ட்ரன்ஸில் எழுதி தேர்வானது, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்க. உங்கள் சரீரத்திற்காக, அவயவங்களுக்காக, உறுப்புகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தையின்படி நடத்துகிறார். நான் உன்னை கண்ணின் மணியை போல காக்கிறேன்னு சொன்னவர். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிறார். அவர் உன் ஆத்துமாவை காக்கிறார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார். பாடலை பாடலாம். தெரிஞ்ச பாடல் தான். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உண்மை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உண்மை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உன்னை
கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உண்மை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஒரே நிமிடம் கைகளை உயர்த்துங்க, தேவைகளை சொல்லுங்க. ஒரே நிமிடம். ஆண்டவரே இறங்குங்க, உதவி செய்யுங்க, குணமாக்குங்க, விடுதலையாக்குங்க, ரட்சிப்பு கொடுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் எதிராளிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே எங்கள் கடன்களை மாற்றி போடுங்க, நல்ல வரனை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, உயர்வை கொடுங்க, வெளிநாட்டிலே பாஸ்போர்ட் வீசா எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுங்க. சரும வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் மாறட்டும், டயபெட்டிக் குணமடையட்டும், பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகட்டும், ஓவர் வெயிட் குறையட்டும். ஆண்டவரே படிப்பு காரியங்களில் ஞானத்தை கொடுங்க, 10 மடங்கு சமத்தராய் மாற்றுங்க. நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். உன் விரும்புகிறபடியே உனக்கு ஆக கெடுவதுன்னு சொன்னவர், நான் விரும்புகிறது என்னவென்று எங்களுக்கு நீங்க தந்து ஆசீர்வதிங்க சுவாமி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவர், தலையில கையை வச்சு சொல்லுங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நோவுகளையும், எல்லா வலிகளையும், எல்லா வேதனைகளையும், மூல வியாதிகளையும், சிறுநீரக பிரச்சனைகளையும், கல்லீரல் பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்திலே மறைத்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாசிட்டிவான அப்ரோச்சை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தை உதாரத்துவமாய் தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன். நீங்களும் இந்த ஊழியத்தோடு பங்காளராக இருக்கிறபடினாலே நிச்சயமாக இதனுடைய பலன் உங்கள் வீடை தேடி வரும். உங்கள் நிலைமை சீக்கிரத்தில் மாறும். உங்களுக்கு ஐஸ்வர்யம், சுகம், ஆரோக்கியம் நிச்சயம் உண்டாகும். உங்கள் தேவைகள் எல்லாம் ஏற்ற வழியிலே கர்த்தர் சந்தித்து நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மைனாலே கிருபையினாலே அவர் முடி சுட்டுவது நிச்சயம். ஏன்னா விதைக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தினந்தோறும் வசனத்தை விதைக்கிறோம். நீங்கள் என்னோடு சேர்ந்து பங்காளராக விதைக்கிறீங்க. அதனுடைய அறுவடையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளிலே இம்மையிலே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நேரமின்மையினாலே தினந்தோறும் கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த காலை ஜெபத்தில் அவர் செய்து கொண்டு வருகிறார். கிராமங்களில் நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போகும்போது தான் சொல்கிறாங்க, சண்டே போகும்போது சொல்கிறாங்க, ஐயா இந்த வாரம் எனக்கு இது நேர்ந்தது, இந்த பேக் பெயின் குணமாயிற்று, இந்த பயம் நீங்கிற்று, இந்த பிசாசு விலகினது, இந்த நோய் நீங்கினது, வேலை கிடைத்தது, பெண் திருமணத்திற்காக முடிவாயிற்று என்றெல்லாம் சொல்லும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதெல்லாம் சாட்சிகள் இங்கே சொல்ல நேரம் இல்லை. அதனால் ஒருபோதும் இந்த காலை ஜெபத்தை குறித்து நாம் சந்தேகத்தோடு அற்பமாக எண்ணாமல் அதற்காக உதவி செய்கிற நீங்கள் கர்வத்தோடு சொல்லுங்கள். நாங்கள் விதைக்கிறோம், யாரோ நீர் பாய்ச்சுறாங்க, நான் விதைக்கிறேன், நீங்கள் நீர் பாய்ச்சுறீங்க, விலை செய்கிறது கர்த்தர். இப்படி ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு ஊழியத்தை நாம் செய்யவே முடியாது. நான் உங்களிடத்தில் வைக்கிற ஜெப விண்ணப்பம்னா, என் குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்களுடைய பொருளாதார தேவைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், வர வேண்டிய சம்பளம் வர வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஃப்ரம் டார்க்னஸ் டு சைட், ஃப்ரம் டார்க்னஸ் டு சைட். நேற்று ஆவியானவரோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன். எப்பவுமே நான் சர்மன் முடித்த பிறகு நாளைக்கு என்ன பேசணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நேற்று நம்ம ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம், கானானிய பெண்ணுடைய பாசிட்டிவ் அப்ரோச். அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்தேன். ஏன்னா நான் ரீகலெக்ட் பண்ணும்பொழுது அது வந்தது. அவளுடைய தைரியம், கரேஜ்,
அயன் லேடி, கரேஜியஸ் லேடி. இந்த தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும்னா எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். யாருமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். கணவனை டிபெண்ட் பண்ண வேண்டாம், அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ண வேண்டாம், சகோதரி டிபெண்ட் பண்ண வேண்டாம், பிள்ளைகளை டிபெண்ட் பண்ண வேண்டாம். பாசமாக இருங்க, நேசமாக இருங்க, கீழ்ப்படிந்துருங்க. அவங்க தான் உலகம் அப்படின்னு சார்ந்து இருக்காதீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தோல்வியை தழுவுவீங்க. அதன் பிறகு உங்களை நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. அதில் ஒருவரையும் சார்ந்திருக்காதீங்க. நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த பெண் தனிமையாக தீரு சீதோன் தேசத்திலிருந்து வந்து கரேஜியஸாக நின்று, தைரியமாக நின்று, சண்டை போட்டு, விவாதம் பண்ணி, நிறைய ஆர்கியூ பண்ணி, சந்தேகம் இல்லாமல் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரி தைரியமாக பெண்கள் இருக்க நான் அன்போடு கூட உங்களை நான் அழைக்கிறேன். எந்த விதத்தில் நீங்கள் தாழ்ந்தவர்களோ குறைந்தவர்களோ அல்லவே அல்ல. சரி, இன்னைக்கு ஃப்ரம் டார்க்னஸ் டு சைட், யோவான் 9ஆம் அதிகாரம் சில வசனங்களுக்காக வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், அவர் அப்புறம் போயில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன செய்யறாருன்னா, 6ஆம் வசனத்துல, இவைகளை சொல்லின பின்பு அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்ணின் மேலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கவனிங்க, இந்த நிகழ்ச்சி நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். நான் எடுத்த நோட்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், அப்படியே ஒப்புவிக்க போகிறேன். நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மறந்து போகிறதுனால நான் எழுதி வச்சு நான் சிலது நான் வாசிக்க போகிறேன். தயவுசெய்து குறித்த நேரத்திற்குள்ளாக நாம் இதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். ரைட், முதல்ல கண்டுபிடிக்கணும். அதில் நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும். First point, your situation is not your destination. Your situation is not your destination. டெஸ்டினேஷன்னா அவங்க தலையெழுத்துன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். தலையெழுத்தோ அல்லது எதிர்கால முடிவு. டெஸ்டினேஷனுக்கு தமிழ் பதம் என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஆங்கிலத்தில் நிறைய பேசுனதுனால டெஸ்டினேஷன் அவங்களுக்கு தெரியும். நம்ம எங்கே போய் சேர்றோம், முடிவு, அதுதான் டெஸ்டினேஷன். எண்டு தான் டெஸ்டினேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ஒரு டெஸ்டினேஷன். அது ஒருவேளை நம்ம கன்னியாகுமரி போனால் அந்த இடத்துல கடைசி ஸ்டாப்பிங் வந்து அது ஒரு டெஸ்டினேஷன் சொல்லுவோம். இல்லை, நம்ம சுச்சுவேஷன் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். இப்போது கரண்டில் நீங்கள் இப்போ இந்த மனுஷனுடைய சுச்சுவேஷன் வந்து born blind, resigned to life of begging. முதல் குறிப்பு, இவன் பிறவில குருடவன். ரெண்டாவது, அவனுக்கு அசைன் பண்ண விஷயம் வந்து என்னன்னா பெகிங். உங்க வாழ்க்கையோட என் வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நம்முடைய முடிவல்ல. இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். நம்ம நடைமுறை வார்த்தையில் உங்களுக்கு சொல்கிறேன், இது நம்முடைய தலையெழுத்து. நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சூழ்நிலை பார்த்து, ஆமாண்டவர் கடன் இருக்குது, வேலை இல்லை, ஊதியம் இல்லை, அல்லது திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, ரட்சிக்கப்படலை, தாறுமாறாக இருக்குது, இப்படி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. அப்படிலாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்பது என்னன்னா, அது முடிவே அல்ல. தயவு செய்து எதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திராதீங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை அவர் வைத்து அவர் முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நிச்சயமாகவே உனக்கு நல்ல ஒரு முடிவு உண்டு. அதான் நல்ல முடிவு உண்டு. அதில் இன்னும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா
ஃபியூச்சர், கிரேட் ஃபியூச்சர், நல்ல எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. இது முடிவல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அழுத்தமா திரும்ப திரும்ப நான் சொல்றேன். போதும் ஆண்டவரே, இதுலயே நான் இருந்துடுறேன், இப்படித்தான் இருக்கணுமா, இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னா நீங்க ஆண்டவரிடத்துல முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை வந்து ஒரு செல்ஃப் பிட்டிக்குள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செல்ஃப் பிட்டின்றது தான் ரொம்ப வாழ்க்கையில மனுஷனை கொன்றும். ஐயோ, நான் இதுக்காக தான் பிறந்தேன், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இவ்வளவுதான், எனக்கு அதுக்கு மேலே முடியாது, எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது, அவ்வளோதான், என் கணவனுக்கு வயசாச்சு, பைபிளை வச்சு நான் சொல்கிறேன், என் கணவனுக்கு வயசாச்சு, இது கேன்சர், இது பிளவு, செத்துருவேன், இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் செத்துருவேன், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுபா சொன்னா, நிற்க பலன் இல்லை, ஏராளமான ஜனங்கள் வந்துட்டாங்க, சுற்றி வந்துட்டாங்க, நிற்க பலனை, செங்கடல் வந்தது, நான் என்ன செய்யட்டும், யோர்தான் வந்தது, நான் என்ன செய்யட்டும், சிங்ககபில போட்டாங்க, நான் என்ன செய்யட்டும், நெருப்புல போட்டாங்க, நான் என்ன செய்யட்டும், குழியில போட்டாங்க, நான் என்ன செய்யட்டும். அது முடிவல்ல. ஆமென். சிறைச்சாலையில போட்டாங்க, என்ன செய்யட்டும், முடிவல்ல. ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். சரி, ஒருவேளை இந்த இந்த குறிப்பில people often judged his situation. பல நேரங்களில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மை குறித்து நியாயம் தீர்ப்பாங்க. மீன் அப்படி சொல்ல போனா இன்னும் நல்ல வார்த்தை என்ன பயன்படுத்தலாம், இது யோபு சொன்னாங்கல்ல, நீ ஏதோ தப்பு, தீர்ப்பு சொல்லுவாங்க. என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க, இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா, அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா. யார் சொன்னது தெரியுமா? வெளியாளம் கூட இல்லை, அவங்களுடைய சீடர்களே சொன்னார். நம்ம கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, மாமா மாமி, பிள்ளைக, அண்ணன் அண்ணி, யார் வேணா சொல்லுவாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் யாரோ செய்த தப்பு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஜீசஸ் இம்மீடியட்லி ரீஃப்ரேம்டு. நல்ல கவனிங்க, ரீஃப்ரேம்டு என்ற வார்த்தைனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 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 வார்த்தை, அந்த சென்டென்ஸ் அப்படின்னா தீர்ப்பு, உடனே ரீஃப்ரேம் பண்றார், அதை மாற்றி எழுதுகிறார். அந்த அந்த வடிவத்தை அவர் முற்றிலுமாக மாற்றி அவர் சொல்றாரு, reframed the entire situation with immense positivity. அவங்க குருடனை பார்த்த உடனே சொல்றாரு, அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, குருடன் இருக்கிறாங்க. குருடனை பார்த்தா இந்த டிசைபிள்ஸ் கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குருடனை பார்த்து தான் சொல்றாரு, சீடர்களுக்கு கேட்கும்படி சொல்றாரு. குருடனும் கேட்கிறான், சீடரும் கேட்கிறார்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் ரீஃப்ரேம் பண்றாரு தெரியுமா? இவன் செய்த பாவம் அல்ல. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவம் அல்ல, உங்க அப்பா அம்மா பாவம் அல்ல, சாபம் அல்ல, டிஎன்ஏ அல்ல, ஜீன் அல்ல, எதுவுமே இல்லை. இந்த வியாதிக்கு காரணம் அதுவும் இல்லை. டாக்டர் கேட்பாங்க, உங்க ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரியில் கேன்சர் இருக்கா, உங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில வந்து குழந்தையின்மை இருக்கா, உங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில தோல் சரும வியாதிகள், கிட்னி இஷ்யூஸ் இருக்கா கேட்பாங்க. கவலைப்படாதீங்க. There is only one God, true God. அவர் பேர் இயேசு. He will reframe our situation. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த வார்த்தை இன்னைக்கு நான் ஒரே ஒரு குறிப்பு பண்ணா கூட ரொம்ப தெளிவா நான் சொல்ல விரும்புகிறேன். He will reframe our situation. மனுஷன் பலவிதமா பேசலாம். கல்யாணம் ஆகல, இன்னுமே வயதாகி கிழவியாயிடுவா, அவையார் ஆயிடுவா, சில பேர்லாம் சொல்லுவானுங்க, ரொம்ப மோசமா பேசுவாங்க. நான் சொல்றேன், God will reframe the situation. எப்போ மாறும் தெரியாது, உங்க சிறையிருப்பு எப்போ மாறும், ஆண்டவர் மாற்றுவார். அது மனுஷனுக்கு தெரியாது, பீப்புளுக்கு தெரியாது. குழந்தைய கொடுப்பார், வேலையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், சம்பளத்தை கொடுப்பார், ஊழியத்தை விருத்தி அடைய பண்ணுவார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லாவரையும் நிர்மூலமாக்கி நாம் விழுவோம் என்று நினைத்தவங்க எல்லாம் அவ்வளவுதான், இல்லாமே போயிடுவாங்க. reframe the entire situation. Jesus immediately, அதுதான். யாராவது உங்களை வந்து ஜட்ஜ் பண்றாங்க, தீர்ப்பு எழுதுறாங்க, சொல்றாங்கன்னா உடனே ஆண்டவர் வைராக்கியத்தோட ரீஃப்ரேம் பண்ணுவார். அதல்ல, ரிப்போர்ட்டை மாத்துவாருங்க.
உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டை நீங்க எதிர்பார்த்து ஐயோ இது வந்துருமோ அப்படின்னு நீங்க ஒருவேளை பயத்தோடு இருப்பீங்கன்னா அதே அவரால் ரீஃப்ரேம் பண்ண முடியும். என் வாழ்க்கையில் அதை செய்திருக்கிறார். சரிங்களா? இதுல பாசிட்டிவிட்டி என்னவென்று சொன்னால், your current situation, no matter how long standing, is not a punishment. It is for a God to display His power in your life. நான் சொன்னது உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். எவ்வளவு நாளா இந்த பனிஷ்மெண்ட் இந்த உலகம் சொன்னாலும், எவ்வளவு நாளா இந்த வியாதி, இந்த தடை, இந்த மனுஷன் சொன்னாலும், மனுஷன் ஆயிரம் விதமா பேசுறேன். ஏன் ஈவன் சொந்த வீட்டுல கூட அந்த கமெண்ட்டை நீங்க கேட்க முடியும். ஈவன் இந்த சொந்த இல்லத்துல ரொம்ப நேசிக்கிறவங்க கூட நம்மள தீர்ப்பு எழுதி சாணி எடுத்து அடிக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, he will display, God will display His power in your life. இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் டிஸ்பிளே பண்ணுவார், அவருடைய பவரை டிஸ்பிளே பண்ணுவார். ரெண்டாவது விஷயம், பவர் ஆஃப் கோ அண்ட் வாஷ். அவர் என்ன சொல்றாரா, போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. கோ அண்ட் வாஷ். முதல் குறிப்பு பார்த்தோம், your situation is not your destination. பவர் ஆஃப் வேர்டு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, போய் கழுவு, போய் கழுவு. கோ அண்ட் வாஷ். இதுக்கு என்ன பாசிட்டிவ் விஷயம்னா, ஒபீடியன்ஸ், நம்ம கீழ்ப்படியணும். ஒருவேளை இந்த ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். என்ன ஸ்ட்ரேஞ்சுன்னா, வித்தியாசமா இருக்கும். நடைமுறை இதெல்லாம் ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப எளிமையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். போய் கழுவுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், பள்ளத்தை வெட்டுனாரு, தண்ணி இல்லை, கால்வாயை வெட்டுன்றாரு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது அவங்களுக்கு. எப்படிங்க தண்ணி வரும்? கோலை நீட்டுன்றாரு, செங்கடல் பிறந்தது. ஸ்ட்ரேஞ்ச் இல்லை? கண்மலையை பார்த்து பேசு அடின்றாரு, கண்மலையிலேருந்து தண்ணி வருது. ஸ்ட்ரேஞ்சா இல்லை? கால் வைக்கிறாங்க, அப்படியே ஓடி வருகிற யோர்தான் ஒரு குவியலா நிற்குது. ஸ்ட்ரேஞ்சா இல்லை? வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பத்தை மீனை ஆசீர்வதிக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்து மீண்டும் 12 கூடைகள் இறப்பினார். ஸ்ட்ரேஞ்சா இல்லை? சில விஷயங்களை நீங்க போய் கொண்டு வாங்க, அது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். நான் இந்த அப்போ 2 மீன் ரொம்ப சின்ன விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், காணவர் திருமணத்தில் அந்த 6 காய்ச்சடி, இட்ஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் திங்ல. ஏன்னா அங்கே வெறும் காய்ச்சாடி இருக்கு, அதில் தண்ணி ஊத்துன்றாரு. தண்ணி தான், வெறும் தண்ணி H2O. அது எப்படி தண்ணீர் மதுரமா ரசமா மாறும்? முந்தின ராட்சரசன் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அவர் வழியெல்லாம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். இதுக்கு எங்க பைபிள் இருந்ததுன்னா நீங்க தயவு செய்து இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நிறைய வசனங்களை எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஒன்று வந்து, அந்த சிச்சுவேஷன் இஸ் நாட் யுவர் ஓன் டெஸ்டினேஷன், இட்ஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். அதுக்கு வசனம் தான் பாருங்க. 2வது வசனம் என்னன்னா, சிம்பிளான காரியத்தை வைத்து ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். சின்ன ஒரு ஒபீடியன்ஸ் தான். கீழே இறங்க படி விட்ட, ரைட், இறங்குற, அற்புதம் நடக்கும். ரோட்டுக்கு போ, அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல இன்டர்வியூக்கு போ, அவரை பாரு, அந்த அந்த வாட்ச்மேனை கிட்ட பேசு, அந்த இடத்துல போய் நில்லு, அங்க போய் பாரு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், பட் அற்புதம் நடக்கும். இங்க இப்படிதான் ஃபாலோயிங் தேம். இதுல என்னன்னா, இட்ஸ் ஃபாலோயிங் தேம் லீட்ஸ் டு ஃப்ரீடம். ஆக்டிவேட்டட் இஸ் மிராக்கிள். நம்பி போனான், பார்வை பெற்றுக்கொண்டான். சரி, இப்படி சொல்லலாம். இப்படி ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன ஆண்டவரே, சேர உண்டாக்கி கண்ணில் பூசினா சுகம் கிடைக்குமா அப்படின்னு அந்த பிறவி கூட கேட்டு இருந்தா
அவன் போகாம இருந்திருந்தா அவனை சுருந்துட்டு இருக்கும். இல்ல வாழ்க்கையில கூட ஒருவேளை நாம் வாழ்க்கையில ஆண்டுடைய வசனத்தை தினந்தோறும் தியானிக்கும், தினந்தோறும் பேசுறாரு. சில விஷயங்கள் நமக்குன்னு வரும் பொழுது அவர் சொல்றத குழந்தைத்தனமா ஒபீடியண்டா நம்பி போயிடணும். இன்னைக்கு ஏன் சொல்றாரு இந்த நாள்லன்னா, நீங்க போங்க, நீங்க செய்யுங்க, நீங்க டாக்டர் பாருங்க, இந்த மெடிசனை சாப்பிடுங்க, இந்த இந்த மேட்ரிமோனியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட போங்க, அல்லது இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இப்போ செய்யுங்க. கம் ஆன், ஸ்டார்ட். பிறகு கூட அதே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா என்ன லாபம்? உலகத்தால அவன் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அதே இடத்துலதான் உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஒரு சேஞ்சும் வந்திருக்காது. அவனுடைய சிம்பிள் ஒபீடியன்ஸ் தான் பாருங்க ஆக்டிவேட் பண்ணதுனால என்னாச்சுன்னா ஒரு கிரேட் மிராக்கிள் வர காத்திருந்தது. ஃபாலோ பண்ணான். கோ அப்படின்னு அவரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பின்தொடர்ந்து போனதுனால அவனுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஜீசஸ் ஃபாலோ பண்ணா எழுதி வச்சுக்கோங்க, ஆட்டோல கூட எழுதலாம், நல்லா இருக்கும். ஜீசஸ் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். டார்க்னஸ்ல உங்களுக்கு சைட்டு கிடைக்கும். இருளில பெரிய வெளிச்சம் கிடைக்கும். உங்க நுகத்தடிகள் எல்லாம் ஆறும். உங்க கழுத்துல இருக்கிற சங்கிலாம் விழும். வாழ்க்கை நடக்கும், வாழ்க்கை கட்டப்படும், குழந்தை பிறக்கும், திருமணம் ஆகும், வீடு வாங்குவீங்க, வீட்டுல குடி போவீங்க. சொல்றதெல்லாம் சிம்பிள் விஷயம். ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை நம்பி போங்க, அவருடைய வார்த்தையை நம்பி போங்க. கோ அண்ட் வாஷ். வாஷ் என்பது ஒரு 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 அடையாள மாதிரி தான். ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் தான். ஆக்டுக்கு என் தமிழ்ல என்ன வார்த்தை? செய்கிறது. அந்த விசுவாசத்தோடு செய்கிறது அடையாளம். செய்ய ஆரம்பிக்கணும். எது ஒன்றும் ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பூன் ஃபீடிங்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஏற்கனவே நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கால் எடுத்து வைக்கணும். நடக்க முடியலையா? கம் ஆன், டேக் எ ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அ டே. கை தூக்க முடியலையா? கொஞ்சம் ஒரு ஒரு நூல் கை தூக்குங்க போதும். விரல் நீட்ட முடியலையா? ஒரு நூல். ஜெபிக்க முடியலையா? கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. முதல்ல 2 minutes ஸ்டார்ட் பண்ணுங்க, 1 minute ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே தான் 1/2 an hour போகும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில கூட பல சூழ்நிலைகளில நீங்க யூ ஹாவ் டு ஸ்டார்ட். திங்க் பாசிட்டிவ்லி. திங்க் பாசிட்டிவ்லி. ஆண்டவர் சொல்றாருன்னா அதை செய்யணும். இந்த பிளைண்ட்மேன் செய்யாம இருந்தா அவனுக்கு நிச்சயம் பார்வை கிடைத்திருக்காது. அவன் செய்ததுனாலே அவனுக்கு பார்வை கிடைக்கும். நாளைக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வசனங்களை தேடி அனுப்புங்க. நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி, your situation is not your own destination, power to go and wash. அதை பற்றியும் ஒபீடியன்ஸ் பற்றி, ஒபீடியன்ஸ் எப்படி ஃப்ரீடம் கொடுக்குது, அதே சமயத்தில் எப்படி ஒருத்தனை ஒரு விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணி அது மிராக்கல்ல கொண்டு போய் விடுகுது என்பது குறித்து நீங்கள் எனக்கு வசனங்களை அனுப்புங்க. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீ பேசின வார்த்தை காய் ஸ்தோத்திரம். எங்கள் மக்களுக்கெல்லாம் நீர் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுத்து ஒரு நெகட்டிவான தாட்டுகளை எடுத்து போட்டு இந்த ஊழியத்தை நாம் இன்னும் சிறப்பாக செய்ய, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற கிருபை காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை ஆண்டவரே இந்த கேள்வி, ஐயோ மனம் தளர்ந்து போய் எலியாவை போல உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ முறை அழுது கண்ணத்துல வைத்து அழுது கொண்டிருக்கிறோம். நெகேமியா போல சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிறோம். எஸ்ரா போல சோர்ந்து போயிருக்கிறோம். ஆகாரை போல சோர்ந்து, அன்னாளை போல சோர்ந்து, அது போல திருமறையில எத்தனையோ பேர் சோர்ந்து சோர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அதே சமயத்துல நீர் உங்களுக்கு என்ன சொல்ல செய்கிறதோ அதை நாங்கள் செய்யும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை ஜபத்துல காண வேண்டும். எல்லா பகுதிகளிலும் இந்த அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும். சாட்சிகளை கேட்க வேண்டும். சாட்சிகள் உருவாக்கித்தான், ஆச்சரியங்களை உருவாக்கித்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கிளாரிஃபிகேஷன்ஸ்னா, ஒருவேளை லேட்டாக வந்ததுன்னா இமீடியட்டாக எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, கால் பண்ணி சொல்லுங்கள், தப்பே இல்லை. வசனங்களை எழுதி எனக்கு அனுப்புங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் எழுதுங்க. நிச்சயம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கூடுமான வரைக்கும் முடிந்தது கொஞ்சம் கொஞ்சமாவது உதவி செய்ய நீங்கள் முயற்சி எடுங்க. கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Have a nice day. போகல